முக்கியமான பதிவு. எளிமையாக உங்களோட வந்து சேர்ந்து இந்த பதிவை நீங்கள் பார்த்து உங்களால் முடிந்த அளவுக்கு கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டியதான் இந்த பதிவு. ஏனென்றால் நான் படித்த முதல் புஸ்தகம் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்ற ஒரு புஸ்தகம். பண்டிட் சேதுராமன் ஐயா அவர்கள் எழுதி உலக மக்களுக்காக கொடுத்த ஒரு நூல். அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்ற பொருள் என்னன்னா, நமக்கான அதிர்ஷ்ட எண். நாள் செய்வதை நல்லோர் செய்யார்னா, ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு நல்ல நாள் பார்த்து செய்வதில் நமக்கு என்ன கஷ்டம் வந்துடும். காரியம் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலே அது முக்கியமான நிகழ்ச்சி அல்லது வாழ்நாள் முழுசும் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு தான் அர்த்தம். அது வந்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறதா இருக்கட்டும், முக்கியமாக திருமணம் நடத்துகிறதா இருக்கட்டும், புதியவர்களுடைய சந்திப்பு, தொலைதூர பயணம். ஏன் எல்லோரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட் இல்லை அப்படின்னாலும் கேரளாவில் லாட்டரி டிக்கெட் இருக்குது, அதையும் நம்ம விரும்பி வாங்க தான் செய்கிறோம் ஏதோ ஒரு வகையில். ஏன்னா அது வந்து பொய் இல்லை. அதே மாதிரி அதில் வந்து நமக்கு எதுவும் குற்றங்கள் வரப்போகிறதில்லை. விழுந்தால் வீட்டிற்கு, விழாவிட்டால் நாட்டிற்குன்னு சொல்கிற மாதிரி லாட்டரி டிக்கெட். அதை கூட நாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நாள் பார்த்தும் வாங்கலாம், நல்ல எண் பார்த்து வாங்கலாம். இப்போ உங்களோடு நான் சொல்ல போவதே எண்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி தான். நாள் எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இது சான்றோர்கள் கருத்து, வள்ளுவன் கருத்துன்னு கூட சொல்லலாம். வள்ளுவன் கருத்து தான் அது. அப்ப எண் என்பது நாம் பிறந்த தேதிக்கான அதிர்ஷ்ட எண்.